அறையில நீ குடியேறுவே உடமரத்துக்காரே எங்களிஜரி காளிமுனி ஐயா ஆடாத சாமியும் என் கலிஜரி உடமரத்தன கூப்பிட்டாட இறங்காத தெய்வங்களே என் கலிஜரி ஊத்தடி என கூப்பிட்டாரு உரையாம இறங்க அழுயர விச்சருமா அழுயர விச்சருமா அதையாதுடா 18ஆம் படியாம் புடியருவா உன் காலுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு இந்த பாரவட்டிக்கு உன் இடம நீய கொஞ்ச நேரம் ஏமாற்றி குத்த வச்சது மதுரை மேல மடக்கம்மாயா நீ கால் வச்சு கை கழுவுன்னு கெலுங்கடி போட்டலாம் தங்கிருப்பது வட்டாயுரணி என் பாண்டி முனி செத்ததாமது சடகருப்பாயுரணி ஒத்தக்காளி சப்பானி ஒத்தக்காளி சப்பானி அவனுக்கு பிறவில ஒரு காலும் நொண்டியாய் அவன் ஆடு மேய்க்கும் கிளட்டும் போய இந்த ரத்த வட்டாரத்தில் என்னொண்டி போயல ரொம்ப நாளா காணாமுடாய் ஆட்டுக்கடையில படுத்துட்டியா நீ ஆடு மேய்ச்ச கம்ப தொலைச்சிட்டியா ஹலோ ஹலோ கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலும் கைத்தொழும் கணபதி என்றிட கருமும் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே காக்கும் கடவுள் கணேசனை நினை காக்கும் கடவுள் கணேசனை நினை கவலைகள் அகல அவன் அருள் துணை காக்கும் கடவுள் கணேசனை நினை கவலைகள் அகல அவன் அருளே துணை காக்கும் கடவுள் கணேசனை நினை யாருக்கும் எதற்கும் அவனே முதல் பொருள் யாருக்கும் எதற்கும் அவனே முதல் பொருள் அன்பெனும் பிடியுள் அகப்படும் உரி பொருள் ஊட்டும் உலகிற்கும் ஒளி தரும் உரி பொருள் ஊட்டும் உலகிற்கும் ஒளி தரும் உரி பொருள் உள்ளத்தில் அமர்ந்து நிற்கும் ஓங்கார தனி பொருள் உள்ளத்தில் அமர்ந்து நிற்கும் ஓங்கார தனி பொருள் காக்கும் கடவுள் கணேசனை நிலை நாதமும் போதமும் ஞானமுமானவள் நம்பிக்கை வைப்பவர்கள் நாவிலே தேனவள் நாதமும் போதமும் ஞானமுமானவள் நம்பிக்கை வைப்பவர்கள் நாவிலே தேனவள் ஓம் என்னும் ஒளியதில் உருவமாய் வளர்பவள் ஓம் என்னும் ஒளியதில் உருவமாய் வளர்பவள் உமையவள் மடியிலே உலங்கையாய் திகழ்பவள்
ஹலோ ஹலோ புன்மகளே தேவி அம்மா பொற்பன காளியம்மா ஆரங்குடி நாடியம்மா அறந்தாங்கி வீரமா காளியம்மா புன்மகளே தேவி அம்மா பொற்பன காளியம்மா ஆலங்குடி நாடியம்மா அறந்தாங்கி வீரமா காளியம்மா திருவப்பூரில் வாழ்பவளே முத்துமாரியம்மா திருவேற்காட்டில் அமர்ந்தவளே கருமாரியம்மா திருவப்பூரில் வாழ்பவளே முத்துமாரியம்மா மேல் மருவத்தூரில் அமர்ந்தவளே கருமாரியம்மா பொன்மகளே தேவியம்மா பொற்பன காளியம்மா ஆலங்குடி நாடியம்மா அறந்தாங்கி வீரமா காளியம்மா ஈரோட்டு நகரிலே ரெண்டு மாரியம்மா கோவிமா நகரிலே தண்டு மாரியம்மா ஈரோட்டு நகரிலே ரெண்டு மாரியம்மா சின்ன மாறி பெரிய மாறி சேர்ந்த ரெண்டு பொண்ணு தாயி அக்குமாரி பெரிய மாறி சேர்ந்த ரெண்டு பொண்ணு தாயி அக்காலு தங்கச்சியும் ஆட்சி நடத்துறா இந்த உரையே அன்பாளதான் அரவணைக்கிறா இந்த உரையே அன்பாளதான் அரவணைக்கிறா அகிலமெல்லாம் முன்னாட்சி அம்மா உந்தன் அருளாட்சி அகிலமெல்லாம் முன்னாட்சி அம்மா உந்தன் அருளாட்சி பொன்மகளே தேவியம்மா பொற்பன காளியம்மா ஆலங்குடி நாடியம்மா அறந்தாங்கி வீரமா காளியம்மா நாகையில வாழ்பவளே நெல்லுக்கட மாரியம்மா நாகையில வாழ்பவளே நெல்லுக்கட மாரியம்மா நாட்டமல நாயகியாம் நம்ம முத்து மாரியம்மா நாட்டமல நாயகியாம் நம்ம முத்து மாரியம்மா அக்காலும் தங்கச்சியும் ஆட்சி நடத்துகிறா இந்த உரையே அன்பாளதாரவணைக்கிறா இந்த உரையே அன்பாளதாரவணைக்கிறா அகிலமெல்லாம் முன்னாட்சி அம்மா உந்தன் அருளாட்சி அகிலமெல்லாம் முன்னாட்சி அம்மா உந்தன் அருளாட்சி பொன்மகளே தேவியம்மா பொற்பன காளியம்மா ஆலங்குடி நாடியம்மா அறந்தாங்கி வீரமா காளியம்மா ஆலங்குடி நாடியம்மா அறந்தாங்கி வீரமா காளியம்மா ஆலங்குடி நாடியம்மா அறந்தாங்கி வீரமா காளியம்மா ஹலோ ஹலோ கட்டி ஜாக்கெட் மேல எட்டு கட்டி பாட எதிர்பாட்டு பாட சொல்லி எவளேனு ஆசைப்பட்டா துட்ட போட்டு கேளுங்கிறேன் நானும் மிட்ட போட்டு பாடுகிறேன் சிரிக்கி ஒருத்தி சிங்கார குரத்தி தலுக்கி குலுக்கி தள்ளாடும் வருத்தி வயசு பயல வந்தாலாம் குரத்தி கண்ணால அளவெடுத்தா ஏராசாவ பின்னால வர வளைச்சா சின்ன கண்ணா சிங்கார முன்னா நானும் விவரம் அறியாத பொண்ணா சேர்ந்து மாறே உன் கூட உன்னா கண்ணால அளவெடுத்தா ஏராசாவ பின்னால வர வளைச்சா சிரிக்கி ஒருத்தி சிங்கார குரத்தி தலுக்கி குலுக்கி தள்ளாடும் பருத்தி ஏ அழகேசா ஏ மகராசா அடியாத்தோரம் பூத்தது இந்த ரோசா ஏ பாலாறு இது பழஞ்சாறு ஏ பசியார வந்தது 16 நாக்கில தேனூருதோ நெஞ்சில பாலூருதோ நெருங்கி இருக்கிற நேரம் வராதோ ஆன வந்து திங்காத கரும்பே காத்து வந்து கில்லாத அரும்பே சிரிக்கி ஒருத்தி சிங்கார குரத்தி தலுக்கி குலுக்கி தள்ளாடும் வருத்தி ஏ உனக்காக வாழும் உசுராக ஒட்டி ஒன்னாக இருப்பே உறவாக ஏ ஒரு பாதி
கேட்ட வரங்க தானாக கிடைக்கும் கூட்ட விதைங்க பூவாக முளைக்கும் சிரிக்கி ஒருத்தி சிங்கார குரத்தி தலுக்கி குலுக்கி தள்ளாடும் பருத்தி வயசு பயில வந்தாள துரத்தி கண்ணால அளவெடுத்தா ஏராசாவ பின்னால வர வளர்க்க சிரிக்கி ஒருத்தி சிங்கார குரத்தி தலுக்கி குலுக்கி தள்ளாடும் பருத்தி வயசு பயில வந்தாள துரத்தி. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக பூமாளி வந்தாரையா. ஹலோ ஹலோ நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக பூமாளி வந்தேனுங்க. சிரிக்க வைக்க நாட்டை சிரிக்க வைக்க சிறுத்த எம்கேஆர் வந்தேனுங்க. சிரிக்க வைக்க நாட்டை சிந்திக்க வைக்க சீர்திருத்த எம்கேஆர் வந்தாருங்க. ஆட்டமாடி ஒரு பாட்டும் பாடி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டும் பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. ஊரு விட்டு ஊரு வந்து ரப்பப்பா காதல் கீதல் பண்ணாதீங்க. ரப்பப்பா பேரு கட்டு போனதுன்னா ஆமா கப்ளிங் ஓசு என்ன ஆகுங்க. விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி எத்தனை பேரு வீடு நம்மள நம்பி. ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி போத ஒரு ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனே. கப்ளிங் ஓஸ் அதே தமிழ்நாட்டில் பசியை போய்கிட்டு இருக்குவேன். யாரா அவன் அரடா பள்ளிக்கூடத்தில் எவனும் படிக்கிறது கிடையாது. கப்ளிங் ஓஸ்ன்னு டீச்சர்கிட்ட சொல்லு புழு புழுன்னு இருக்கும். நிற்கிற உறவுகள் தயவு செய்து உட்கார முடியுமா? வாட் ப்ரோ உட்கார முடியாதா? கிருத்திரம் முடிச்ச வேடாமே உனக்கெல்லாம் பொண்ணு கிடைக்காது. கடைசி வரைக்கும் சீமா கரோ மண்டி தான்டா. மை செட் சூப்பர்ண்ணே அருமை அருமை சொந்த சட்டானே வாடகைக்கு எடுக்கக்கூடாது. 1 மணிக்கு வந்து கொலையாக கழட்டுன்னுவேன். அப்புறம் உன் பேண்ட்டு கொலையத்தான் கழட்டணும். உண்மையிலே எதாக இருந்தாலும் சொந்த தொழிலை செய்து பழகிக் கொள்ளுங்கள். யார்கிட்டையும் கை கட்டி வேலாகக்கூடாது. நீ தான் முதலாளி, நீ தான் உனக்கு ராசா. எக்கோ இங்கே கொஞ்சம் கூப்பிட்டா சாமி வருமா? கருப்பி வருவானா? கட்டாயம் வருவேன். ஹலோ 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 இன்னர் அருமையாக ஆப்ரேட் பண்ணது. ஒரு சிலர் ஆப்ரேட் பண்ண தெரியாத ஆளுங்க இந்த மூத்தத்தை குடிக்கலாம். சூப்பர். அதுக்காக பேஞ்சு கொண்டு வரக்கூடாது. லைட்டாக சீனியை போட்டு கொண்டு வா. அவங்க இதே நாடகத்தை கெடுக்கிறவங்க. அங்கேருந்து சவுண்டு விடுறான்னா பூரா நீர் கசிக்கு தான். ஓகே ப்ரோ. ஹலோ அன்னை தந்தை தான் வணங்கி 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய் தகப்பனை நான் வணங்கி அருள்வாக்கு சொல்லி வச்சா ஓம் சக்தி பராசக்தி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பரஸ்வதம் பாடிடுவோம். சிகப்பு சிலையில காட்சி தருவா மேல்மருவத்தார் எத்தனை குடும்பத்தை வாழ வைப்பா. அருவா புடியருவா அடாருவா புடியருவா எங்க அருப்பனுக்கு நிக்காதுடா நீ உடிச்ச வீச்சருவா. கருப்பே இந்த கூட்டத்தில் கருப்பே இருக்கையா இல்ல அதி பாட்டேன் கூட இடுகாடு போயிட்டு ஆட கருப்பா. கருப்பே ஆடி வந்தா கட்ட வண்டி நொறுங்கும். கருப்பன எதிர்க்கிற எதிரிக்கு ஒட்டி வந்த வளர்த்து மாடு சாயுமுடா. என்ன நினைக்குது இந்த டீ பாரபட்டியில உள்ள இந்த சாமி
பூரா என்ன நினைக்குது மக்களை காக்குறியா இல்ல மனுஷனுக்கு மனுஷன் மனமாற மாதிரி சாமியும் பிறண்டு கிடக்கா அன்னை தந்தை தான் வணங்கிய கர்ப்ப அன்னை தந்தை நான் வணங்கி அன்னை தந்தை தான் வணங்கி கர்ப்ப சாட்ட மலிங்கிருச்சா ஆடுனா அருவா பதம் மாறிருச்சா கர்ப்ப எந்திராட கிளட்டு போயில அன்னை தந்தை நான் வணங்கி அழகு மல வணக்காடா நீ ரோசக்கார தங்கமுடா கருப்பே எதுக்கு பயப்படுற உன்னைய பார்த்தா மக்களாண்டா பயப்படணும் இந்த கூட்டத்தில என் கருப்பனுக்கு எந்த குதிரடா இன்னைக்கு நீ வர போற சொந்த குதிரை தங்கச்சி வந்துட்டாடா அண்ணன காணா முன்னு உன் தங்கச்சி மடிப்பிச்சை ஏந்துவாடா அன்னை தந்தை நான் வணங்கி ஓடி வர வேணுமடா நீ ஓடி வர வேணுமடா வேணுமடா ஓல கொட்டானா உங்க அண்ணன் கருப்பே கொடுத்த ஒளவாயி எங்கத்தா மல்லியப்பூ மனமாறுதா உன் தங்கச்சிக்கு ஆட காலு வலிக்குதாடா கருப்படாய் ஓடி வர வேணுமடா ஆடி வர வேணுமடா நீ ஆடி வர வேணுமடா வேணுமடா ஓடி வர கருப்பு காலை தூக்கி வச்சானா கருப்பு பொண்ணு பறக்குமடா கருப்பு ஓடி வர கருப்பு காலை தூக்கி ஆடுனானா கருப்பு கீ நாட்டுல செம்மண்ணு பறக்குமடா சத்து வச்ச வினையெல்லாம் திருமுடா என் கருப்பே ரோதக்காரே விட்டழைக்கிறோமே ஆடி வர வேணுமடா நீ ஓடி வர வேணுமடா வேணுமடா அஞ்சு சட பரஜி வர தித்தகர ராக்கே தித்தகர ராக்காயி உனக்கு காளியத்தான் மாறியத்தான்னு மந்தயம்மான்னு பேரு வச்ச எங்க முப்பாட்டேன் அஞ்சு ஜட நான் வணங்கி ஓடி வர வேணுமாமா நீ ஓடி வர வேணுமாமா வேணுமாமா ஓடி வர எந்த சாமி பின்தொடர்ந்தால இடவழியில மாறுமுடா என் பாட்டி முனி பின்தொடர்ந்தா மதுரை மேல மடக்கம்மா யாகம்மா கம்மா என் மேல மட இளமடே அம்மாயில அம்மாயிலே ஒரு ஒரு நீச்சல் போட்டியா பாட்டி முனி இடலை மேலமட கம்மாயா வரணுமடா நீ இந்த நேரம் வரணுமடா நீ வரணுமடா சுருட்டு வாடா அடிக்குதடா இந்த திண்டுக்கல் வட்டாரத்துல என் பாண்டி முனியே துணில் வட அடிக்குதடா இப்ப துணில் வட அடிக்குதடா நீ துணில் வட அடிக்குதடா அடிக்குதடா பாண்டி பாட்டுல சாராயா எங்க பாண்டி முனிக்கு பத்தாதுடா குடங்குடமா கொடுத்தானு என் கோபக்கார பாண்டி முனிக்கு பத்தாதுடா என் மேலவட மேலமட அம்மாயடா 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 கம்மாயடா தூண்டி ஓட்டு நீ முடிச்ச மீன் குழம்பு எங்கடா பாண்டி முனே பாண்டி முனி பாண்டி முனே பாண்டி முனி மேலமட கம்மாய் விட்டு நீதா ஆடி வர வேணுமடா பாண்டி ஓடி வர வேணுமடா நீ வேணுமடா ஓடோடி வாடா ஒத்த காலை சப்பானியே அதிகளவே ஆடு மேச்ச கிளட்டு பையன் நொண்டி பையனை காணாமடா ஒத்த காலேஜ் அப்பாடியே உன்னை உன்னிட்டழைக்கிறோமே
அழைக்கிறோமே அட கும்பிட்டு அழைக்கிறோமே நீயும் ஆடி வாடா ஒத்த காலு ஜப்பானியா ஒரு காலு நொண்டியாடா ஒரு காலு உனக்கு நொண்டியப்பு ஒத்த காலு ஜப்பானியே ஒத்த காலு நொண்டியாடா உனக்கு ஒரு காலு நொண்டியாடா நொண்டியாடா படுத்தட கழுக்கடியா படுத்தட கழுக்கடியா அடு எங்க போயிருச்சுடா காலு கண்ணு சரியா ஆளி எங்க ஓடிருச்சுடா நீ மேச்ச அடு எங்க போயிருச்சு நொண்டி சாமியே நீ மேச்ச ஆடு எங்க போயிருச்சு என் நொண்டி சாமி கல்லுஜரி கம்மாயா கிளம்பி போல கள்ளிச்சேரி கம்மாயா பாட்டி கல்லுஜரி கம்மாயா உடமரந்தான் படுங்க பொய்யாரமா உடமரத்துக்கானே ஏன் கல்லுஜரி காளி முனி ஐயா ஓடோடி வரா தங்கச்சி காளியத்தா அண்ணே நல்ல முனியாண்டியா தங்கச்சி காளியத்தா அண்ணே நல்ல முனியாண்டியா அவன் குடிச்சாலும் பேய்களை ஆட்டி வைப்பேன் கல்லிஜரி முனியாண்டியா கள்ளிச்சேரி காளியாடா அடி வர வேணுமடா நீ ஓடி வர வேணுமடா நீ ஓடி வரா ஒரு ரெண்டுருச்சு ஒரு தரண்டு இருக்கு ஒரு ரெண்டுருச்சு ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு ஊரு தரண்டு இருக்கு ஒற்றுமை ஆயிருச்சு உள்ள ஒற்றுமையும் ஆயிருச்சு ஆயிருச்சு நாடு ரெண்டு இருச்சா என் மாமா நாடு தரண்டு இருச்சு ஏ மாமா நாடகத்தை பார்க்க கனையல மாமா சாமி ஊரா ஆடுது சாமி ஊரா ஆடுது எந்த சாமி என்ன சாமின்னு எனக்கு தெரியல இந்த கூட்டத்தில் ஆடுறது எனக்கு புரியல ஒரு தானே தந்தானே தந்தே நன்னே நன்னானே தானே தந்தானே நந்தே நன்னே தந்தானே தானே தந்தானே நன்னே நன்னே நன்னானே தானே தந்தானே நன்னே நன்னே நன்னானே தானே தந்தானே நன்னே நன்னே நன்னானே கூட வாடா எம்கேஆர் பயலகடா சாமிக்கு இடியப்பம்டா இந்த ஆடின பெண் தெய்வம் போனால் அப்படியே மலையேறி அங்கே போய் உட்காந்துக்கிட்டா இடம் கிடைக்காது சாமி இருக்கு சாமி இருக்கு சாமி இல்லை என்றால் நான் இல்லை இந்த உலகத்தில் உள்ள தமிழனும் கிடையாது சாமியை நம்புறாலாம் கை தூக்கலாம் கைதட்டலாம் அவர் யாரையா ஜவராஜாவா நம்மளா கேப்பையா மலையேறிக்கங்க தான் இப்போ சாம்பிள் தான் மெயின் பிக்சர் கொஞ்ச நேரம் சேர்ந்துடும் இந்த சின்ன பசங்கள்லாம் சத்தம் போடாமல் இருந்தீங்கன்னா நாடகம் நல்லா இருக்கும் ஒரு அறதேன் அமைதியை உட்காருங்கடா பூரா எங்கள் அண்ணன் தம்பி பூரா இப்படி உட்காந்துருக்கா இடியப்பம் பேரன்பு கொண்ட அன்புக்கும் பாசத்துக்கும் வீரத்துக்கும் என்னாலும் குறைந்தவன் அல்ல என் வீர தமிழர்களே விசுவாசமுடைய கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுடைய அண்ணன் தம்பிகளே பசித்தோருக்கு உணவு கொடுத்து தானும் பசிய போக்கக்கூடிய என் உயிர் தமிழர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் கள்ளிச்சேரி எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். என்ன புருஷன் 1008 நோத்தங்கமான வஞ்சாலும் குழந்தைகளுக்காக புருஷங்களுக்காக குடும்பத்தை பார்த்து கொண்டு நமக்காக விதவிதமா சோத்தை வடிச்சு போட்டு எதையுமே அனுபவிக்காமல் வீட்டில் படுத்து கொடுக்கக்கூடிய தாய்மார்களே, உடனே அந்த அக்கா மட்டும் கை தட்டி அவன் புருஷன் ஒண்ணுமே செய்யலையா? அவர் வீட்டுக்கார் நோட் பண்ணுங்க ப்ரோ, கை தட்டிட்டு அப்படியே பம்புறிய இப்படி தட்டிட்டு தாய்மார்கள் இல்லை என்றால் நம்ம எல்லாம் கிடையாது. நம்ம 1008 பண்றோம், ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு போட்டு அடிக்கிறோம். டவுல் மீனிங் இல்லை ப்ரோ, கல்யாணம் அவனை வீட்டுக்கு போக சொல்றான், நீ கூட கரைய மாதிரி தண்ணியை போட்டு பெண்களை தூக்கி போட்டு அடிப்பவன் ஆண் அல்ல, அடிச்சு விட்டு தண்ணியை போடுறவன் தான் ஆண். உடம்பு ஒழிக்கும்ல,
நாடகம் என்ன நாடகம்? மகமாய். எம்கேஆர் புடுங்கினார். இப்படி சொல்லி சொல்லி தானடா என்ன இந்த நிலைமையில ஆக்கிட்டு. இடியப்பம் கிலோ 100, பாயாசம் 200 ரூபா. நாடகமா இல்ல ஏழை எடுக்கிறதுரியா? அமைதியா இருங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, காலில் விழுகிறேன் ப்ரோ, அமைதியா இருங்க. பேமெண்ட் தர மாட்டார் அவரு. இந்த மீசக்கார எங்க அண்ணே கப்ளிங் ஓஸ், இந்த கப்ளிங் ஓஸை வெளிநாடு வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. பிளேட்டில் கூட பேசியிருக்காங்க கப்ளிங் ஓஸ். அந்த அங்கே உள்ள சிங்கப்பூர்காரன் பேசியிருக்கேன், தமிழ்நாட்டிலே ஓஸ் கப்ளிங் சொல்லுதோ. அது என்ன நம்மால செஞ்சு காமிச்சிருக்கேன், கைச்சாடே செஞ்சு காமிச்சிருக்கேன். என் தம்பிகள், எங்க அண்ணே, எங்க அக்கா, தங்கச்சி அத்தனை பேருமே 100 ஆண்டு காலம் 2 மட்டும் இல்லாமல் நீங்க வாழணும். 1, உடம்புல நோய் இருக்கக்கூடாது. 2வது கடை இருக்கக்கூடாது. இது 2 இல்லைன்னா நீதான் புனிதமான மனிதனாவாய். கைதட்டு 4 உரம் உள்ளவா, கடை இல்லை, எது இல்லைன்னு வா. சலீட். காஞ்சு போன மலை இங்க வந்திருக்குங்க, இந்த மலை கோயில்ல கிடந்ததுங்க. மலை மலை ஆத்தா ஓம் சக்தியிலிருந்து தான் எடுத்து வந்தேன். எனக்கு தெரியாதா? பேசுங்க. இங்கே வருகை புரிந்திருக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் நாடக ரசிக கலா நண்பர்களுக்கும் நெஞ்ச நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டி ஒன்றியம் திம்மநல்லூர் கிராமம் டி பாறைப்பட்டி மிகவும் பின்தங்கிய கிராமம். யாரும் ஒரு எதிர்பார்க்க முடியாத கிராமத்தில் இவ்வளோ சின்னஞ்சிறிய வயதில் இந்த ஒரு ஆன்மீகத்தை நம்ம முன்னெடுத்து செய்யணும்னு சொல்லி சீரும் சிறப்பாக இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி புதிய வழிபாட்டு மன்றத்தை உருவாக்கிய ஐயா வேலுப்பிள்ளை ரத்தினமாலா குடும்பத்திற்கு நான் சார்ந்த பிஜேபியின் சார்பாகவும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தின் சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த பொன்னாடையை போர்த்தி அவர்களை கௌரவிக்கின்றோம். இந்த மன்றத்தினுடைய பொறுப்பாளர்கள் சந்திரசேகரன் என்ற அண்ணன் சேகர் அவர்களுக்கும் அவருடைய தம்பி அண்ணன் ராஜா அவர்களுக்கும் பொன்னாடை போத்தி கௌரவிக்கின்றோம். அண்ணா, என்றென்றும் ஆன்மீக பணியில் உங்களுடன் உறுதுணையாக நாங்கள் இருப்போம் என்பதை இந்த மேடையின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அண்ணா, இந்த திம்மநல்லூர் கிராமம் டி பாறைப்பட்டிக்கு முதல் முறையாக வருகை புரிந்த நகைச்சுவை மன்னன் அண்ணன் எம்கே என்ற எம்கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எங்கள் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. ஐயா வேலுப்பிள்ளை அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகின்றது. அண்ணா, மிக்க மகிழ்ச்சி, நெஞ்சம் நிறைவா இருக்கிறது. இந்த சிறப்பான ஒரு ஏற்பாடு நீங்க செஞ்சதுக்கு என்றென்றும் உங்களுக்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம் என்பதை இந்த கூட்டத்தின் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். ரொம்ப நன்றி அண்ணா. பொன்னாடியை போத்தி கௌரவப்படுத்திய அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி அண்ணே, நன்றி. யாருமே 100 ரூபா கூட தள்ளியப்போ, ஏன்னா ஒரு கடமாட்டு போய் உள்ள கிடக்காங்க. இந்த இவெல்லாம் 50 ரூபாய்க்கா நிற்கிறேன். அப்படி அது 100 ரூபா தானே, 500 ரூபா கிடைக்காதா? நீ அங்கிட்டு போப்போ, உன்னைய பார்த்தாலே எனக்கு பசியே வராது. பாஸ்கர்
திபாபா என்ன எழுதியிருக்காப்புல? இல்லை பேரே அதானா? தீபாபான்னு இருக்கு. ஆட்டோ எம்கேஆருக்காக 101. பாஸ்கர் தீபா என்னத்த நன்றி. ஏதோ 100 ரூபா வந்தா சரி. நிற்கிறீங்களே என்னப்பு கொஞ்சம் அங்கிட்ட இறங்கிக்கங்க, ஏன்னா பேக் பல்ட்டிலாம் அடிப்பேன். என் தம்பிகள் எல்லாம் படிக்க வேண்டும். படிக்கிறதுக்கு சொன்னேன் பாரு, படிப்பும் படிப்பும் இல்லை அப்படின்னா எங்கே படிக்க? பெற்ற தாய் தகப்பனுக்கு ஒன்று சொல்லுகிறேன், தாய்மார்கள்லாம் பாடத்தை கவனிங்க மேடம். உங்கள் பிள்ளை ஒரு 10வது படிக்கும் போது ஆணாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் நீங்கள் கண்காணிக்க வேண்டும். எங்கே கண்காணிக்கிற? சீரியல் பார்க்குறதே சரியாக இருக்குது. குக்கரில் விசில் வர்றது அது வாட்டுக்கு அடிச்சுட்டு கிடக்கு, நீ கிட்ட ரிமோட்டை வச்சு அமைக்கிட்டு கிடக்கு. அம்மி குழவியிலே அரைத்து குழம்பு வச்சா எங்கள் அப்பத்தா. அம்மியை போட்டு எங்கள் அப்பத்தா அரைச்சிக்கிட்டு இருக்கேன். பாடத்தை நல்லா கவனிங்க. திண்டில் ஓட்டு அம்மியை போட்டு எங்கள் அப்பத்தா அரைக்கேன். ஏப்பா நோண்டிக்கிட்டே இருக்க? நோண்டக்கூடாது, கரண்ட் புல்லு கூட வந்துடும். அப்படி அம்மி கிளவியில் ஓட்டு எங்கள் அப்பத்தா அரைக்கும் போது ஒரு சவுண்டு விடும். அது இங்கே அரைச்சிக்கிட்டு இருக்கு, எங்கள் ஐயா பின்னாடி ஓடி அரைச்சிக்கிட்டு இருப்பார். பின்னாடி ஓட்டி அரைச்சிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா மட்டை அடிப்பார். மட்டை என்பது பணமட்டை. பணநாரிலே விளக்கமாறு செஞ்சு கூட்டினா எங்கள் அப்பத்தா. இன்னைக்கு உறிஞ்சுறத கொண்டு வந்துட்டாங்க. அப்படித்தான் ஒரு பொம்பளை சோபாக்குள்ள விட்டுச்சு, புரிச்சுருச்சு. இங்கிட்டு விட்டுச்சு, புருஷன் வேட்டியே வந்துருச்சு. பார்த்தா முண்டமாக கிடக்கேன். மயம் ஓடியாந்து, என்ன அப்பா கவட்டுக்குள்ளே ஊதாங்கலை வச்சிருக்காரு. அவள் அப்பா படக்கம் சொன்ன, ஊதாங்கொலை இல்லைப்பா, இது ஏன் கொலா? சரிப்பா பெரட்டு பாடு. செய்யக்கூடாது, உறிஞ்சக்கூடாது. உறிஞ்சுறது கெட்ட. கல்யாணம் ஆகலைன்னு சொல்கிற ஆளுக கூட கைதுக்குங்க. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, கீழே ஓடு, அவ்வளோதான். எனக்கு அதே நிலைமை தான். ஆம்பளை கை தூக்குறீங்கள, பொம்பளையால் கை தூக்காதுங்க. கல்யாணம் ஆகாத பெண்கள் இருந்தால் கை தூக்கு. கீழே ஓடுங்க பக்கிகளை. உங்களுக்கு டிமாண்டு கூட்டத்தில் பார்த்துக்கிட்டாங்கன்னா நாளைக்கு வீட்டுக்கு பொண்ணு 15 பேர் வருவேன். உங்களுக்கு டிமாண்ட் இருக்குதா? அப்படியே கிராக்கி பண்ணிக்கிட்டே இரு. இவங்க கூட 45 வயசில் அப்படியே தெரியட்டும், பேயா தெரியுவாங்க. ஏன் பொண்ணு கிடைக்கல? இடியப்பா செருப்புட்டு என்னை அறா, என்னை ஆட்டி, இல்லைன்னா மண்ணெண்ணெய் ஊற்றி என்னை எரிச்சிட்டு சாம்பலை பூச்சிட்டு போடாவே. யாரா ஏன் பொண்ணு கிடைக்கலாம்? இடியப்பான்ட்டேன். அவன் சொல்றது உண்மைதான். விடிய விடிய வைப்பான், விடிஞ்சா இடியப்பான். எதில் வைப்பா? கரண்ட் பாக்ஸ் இல்லையா? இந்த தம்பி கேமரா எடுக்கிற தம்பி ஏன் பிடிச்சிக்கிட்டே நிற்கிற சிங்க? இழுச்சு வை. உன் காலை கிடையாது அந்த ஸ்டாண்ட. ஏய் நிற்கிற பார்த்தா என்னப்பா அது? பழனிக்கு காவடி தூக்குற மாதிரி நிற்கிறேன் என் தம்பி. உண்மையிலே என் தம்பி பாசக்காரன். அவனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் என் தம்பிக்கு. இவ்வளோ கூட்டத்துலேயும் அவனா நிற்கிறான் பாரு. அதுக்கே ஏன் சொல்கிறேன்னா, அன்பு உறவுகளே, சாமி ஆடுங்க. இப்போ ஆடுனது பூரா பெண்கள், அது பூரா உண்மையான சாமி. ஒரு கைதட்டு கொடுக்கலாம். சூப்பர் சூப்பர் ஆத்தா. ஏன்னா பக்திக்கும் உங்களை மிஞ்ச முடியாது, சூடத்துக்கும் உங்களை மிஞ்ச முடியாது. பக்தி சூடம் எல்லாமே நீங்கள் தான், விபதிலாம் நீங்கள். இப்போ எவனாவது இலவட்ட பையன் ஆடி இருந்தானே நான் பிடிச்சி நிப்பாட்டியிருப்பேன். ஏன்னா அவன் ஆடுறது பூரா பீரு பெக்காடி லெம்மனுக்கு ஆடிவேன். அன்னைக்கெல்லாம் ஒரு பையன் ஆடிட்டேன், ஸ்டெப்பு போட்டு ஆடினாண்டா. இருந்தா அங்கிட்டு அவன் லவ்வரான். அது கிச்ச கச்சா ஊர் நாட்டாம வந்து 2 அறை அரைஞ்சார். கேட்டால் 2 பேரும் நாங்கள் பலன் நோக்கி வந்து படுத்துக்கிட்டாங்க. சாமி என்பது என்ன? சாவை மிஞ்சி வந்தான் சாமி. இவங்க திருந்த விட மாட்டாங்களா? தம்பி கப்பலிங்க வசல வேணாம் தம்பி, ஊசி போயிடும் பேச. பூரா என்னுடைய அண்ணன் தம்பி, அவ்வளோதான். நீ ஏதோ இடியப்பக்காரனுக்கு கடன் கொடுக்கணும் போலடா. எப்போ பார்த்தாலும் ஏழை விட்டுக்கிட்டே இருக்க. ஐயா இந்த இடியப்பத்துக்கும் ஏங்க வணக்கண்டா புள்ள. இதுக்கு நான் சொந்தக்காரன் கிடையாது, இழுத்து விட்டவே எவனோ. ஆமாம், ஓம் சக்தி கோயிலுக்கு தான் நாடகம் வச்சிருக்காங்க, அங்கே வந்து இதை பேசுறியாப்பா. நான் ஓம் சக்தி பராசக்தி எத்தனை சாமிக்கு நீங்கள் மாலை ஓடுங்க, கவனமாக பக்தியோடு போங்கன்னு தான் சொல்கிறேன். டிரைவர் அம்மா டிரைவரு, கீர்ராடு டிரைவர். ஆனால் அதில் ஆண்யாம் பாடுறான், அனிருத்து மியூசிக் மாதிரி ஆண்யாவே.
நம்ம பிறகுதாவாட்ட ஸ்டெப்பு பழகிற மாதிரி அவர் ஓம் சக்தி ட்ரைவரும் தான் அள்ளிட்டு அதோட அவனை காணாம் எங்கன்னு போய் படுத்தானோ. பெண்களைத்தான் சொல்றேன், ஆத்தா பக்தியோடு ஓம் சக்திக்கு மாலை ஓட்டு மேலுமருவத்தூர் போங்க. நீங்க போயிட்டு வர்றதுக்குள்ள ஆத்தா உங்க வீட்டில் குடியேறிடுவா. உண்மையிலே பக்தியோடு போ. எங்கே போற? மேலுமருவத்தூர் போனா தலைவி ஆத்தா குருநாதர் ஆத்தா உங்களைத்தான் சொல்றேன், இந்த வருஷம் அப்படி செய்யுங்கத்தா. மேல்மருவத்தோடு எங்கேயும் போகாத சக்தி, மேல்மருவத்தோடு வேற கோல்டன் பீச், அண்ணா டவர், அங்கெல்லாம் போகலாமா சத்தினா அந்த பொம்பளைய புடத்தில் அடித்து இறக்கி விட்டு போயிரு. கோயிலுக்கு போனால் கோயிலுக்கு தான் போகணும். போயிட்டு வர்றதுக்குள்ளே பூரா யாரு காசு? புருஷன் காசு. 5000 10,000 வாங்கிட்டு போகிற புருஷன் இங்கே கணேசி கோயிலுக்கு விதி எடுத்து போய் சட்டிகள் நோண்டிக்கிட்டுறேன். ஆனால் பெண்களோட வேமா சாமியும் போடுறது யார்? ஆம்பளை. உண்மையிலே ஆம்பளை. திமுத்துமுன்னு 10 பேர் போவாங்க. கூட்டமாக இருந்துச்சுன்னா 10 பேர் போய் டம்முன்னு தலைவர் வர்றாரு ஆயு உள்ளே போய் பார்ப்பாங்க. பார்த்தா 10 பேரும் பார்த்தா புளியதோரத்துக்கு அடிச்சுக்கிடுவாங்க. ஆனால் ஆண்கள் மாதிரி உழைக்கிற வர்க்கம் ஆண்கள் தாயா. வேலைக்கே போக மாட்டேன் நீ. கைதட்டு சட்டிட்டு கையை விரிக்கும் போது எனக்கு தெரியும் டெய்லி மந்தியில் படுக்கிறேன்னு. 100 நாள் வேலைக்கு போறீங்களா? ஓகே. 100 நாள் வேலை தூங்குற வேலைன்னு சொல்றேன். இவன் ஊர்லயே இருக்கக்கூடாது, காட்டி கொடுத்துருவேன். 100 நாள் என்றால் என்ன? 100 days. நல்ல கொஸ்டின். எங்கனே முண்டை விழுந்திருக்கேன். மொழி ஊரம் புண்ணு மண்டி பயலுகடா தூரமா. நான் எது சொன்னாலும் என் தம்பிகளை எல்லாரும் சேர்ந்து அதை வைரல் பண்ணி விட்டுறாங்க. நான் விளையாட்டு வாக்கலையும் சொன்னேன், கப்ளிங் ஓஸுன்னு சொன்னேன். அதை நான் ஒத்துக்கிறேங்க, என்னை கூட சுற்றுங்க. இதை ஒரு லேடிஸு ராமத்தை போட்டுக்கிட்டு யூடியூப்பில் எனக்கு எதிரியா வீடியோ போட்டிருக்கு. இங்கே பாரு எம்கேஆர் எச்சரிக்கிறீங்க இடியட், கப்ளிங் ஓஸுன்னு சொல்கிறேன். சரி புஞ்சுவோம். நான் ரோட்டில் ஒரே ஒரு சின்ன பையன் வந்து இந்த போது கப்ளிங்ன்றேன். 4 பிள்ளை வந்து வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா என்ன செய்வேன்? ஓஸுன்னு சொன்னால் என் புருஷன் லூஸ். அது கப்ளிங் ஓஸ் என்பது தமிழ் அகராதியிலே கெட்ட வார்த்தையா? கிடையாது. ஒவ்வொரு வார்த்தையும் இந்த தமிழன் உருவாக்கின வார்த்தை. தேசங்கள் தோறும் பாசைகள் வேறு. ஓஸ் வாங்கிட்டு வருவா என்ன? கப்ளிங் ஓஸ். எம் 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 இந்த எம் எம்பி பாய்ஸ் என் தலைவன் எழுதியிருக்க. வா கடிக்க. கேப்டன் விஜயகாந்த் ஐயா பயலுகடா கொடூரமா. இது மேடை நினைச்சு போதா இல்லை என்னை கடையை நினைச்சு வச்சாங்க அண்ணே. தமிழுடைய பாசத்துக்கு இந்த உலகத்தில் என்ன கொடுத்தாலும் ஈடாக. ஆனால் என் தமிழை மாதிரி கெட்டவன் உலகத்தில் எவனும் கிடையாது. கொஞ்சம் அசந்தா நமக்கே செய்வனை வச்சிருவேன். செய்வனை தகடை வச்சுட்டு நம்மள்ட்டே செய்தி வீடு இருக்கான்னு கேட்பாங்க. இப்போ எதுக்கு சண்டை வருது? அன்றைய காலத்தில் மாட்டு வண்டி பந்தயம் ஓடுகின்ற பொழுது நீயா நான் அடிச்சுக்கிட்டாங்க. மஞ்சூரட்டுக்கு போகும்போது இந்த மாடை நான் பிடிப்பேன்னு சொல்லிட்டு வீரர்கள்லாம் அடிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு சொந்த தங்கச்சி உருசனை போட்டு வெட்டிவிட்டேன் ஒருத்தன் எங்கள் ஊரில். ஏன் வெட்டினான்னா கணேசி போயில கட்டேன் கொடுக்கல. கணேசி போயிலுக்கு அவன் கணேசனே போட்டுக்கிட்டாரு. செய்யலாமா? கணேசனா என்ன? கண் எடுத்துரு கொட்டிரு. நைஸ். உங்காத்தா கணேஷ் சாங் பாடுவான். இப்படித்தானடா ஊரை ஏமாத்தி தரோம். தென்பாண்டி எக்கவையும் முத்துப்பாண்டி. ஏன்னா இந்த வெட்டிக்காரு கருப்புசாமிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இன்னொரு கொண்டாட்டி கட்ட போறேன். கருப்புசாமி, என் தம்பி பாண்டியன், இந்த எங்கிட்ட இருக்கால மணிவேலு, இந்த தாள கலைஞர் பேர் என்னப்பா சதீஷ், 4 பேரும் சூப்பர்யா. வர்ணம் மட்டும் பாரு. நான் பிறந்தது சிவகங்கையா, ஐயா நான் பிறந்தது சிவகங்கையா, தங்க
தமிழ் உறவுகள் எதிர்பார்த்து நிற்கின்றோம். தமிழ் உறவுகள் கைதட்டி கொடுக்கலாம். என்ன பாடுனாலும் வர்றாங்க. ஒரு பக்கமேளம் என்றால் எந்த பாட்டு எந்த நடிகன் படித்தாலும் வாசிக்க தெரிந்தவர்கள் தான் மேடைக்கு வர வேண்டும். இவர்கள் எல்லாம் என்ன இந்திக்காரன் வந்து படிச்சா கூட வாடிப்பாங்க. இந்தி பாட்டு உனக்காக. மேரே மேரே பீஜுகா குதா பனகா திருமினு ஊபூனா. அண்ணே என்ன சீச்சி சீரனு நீச்சி சீச்சி நுனிலச்சி சீச்சி சீரனு நீச்சி சீச்சி சீ. கொஞ்சம் ஊற போடுவோம், நாளைக்கு படிப்போம். ஏன்னா உடனே பாடினா அது கெட்டு போயிடும். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி தென்பாண்டி ராம 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 ராமநாடு 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 ராம 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 ராமேஸ்வரம் 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 படுத்திருக்காரு. படுத்திருக்கிறது வைக்கிறப்பா. வைக்கிறப்பா. அவர் யாரு? அவர்தான் அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அக்கினி சிறகடிச்சு அவர் என்ன செய்தார்? அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கி நீ சிறகடிச்சு அணு ஆற்றலையும் உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா. பெரும் பாசமிகு நபர்களா. ஏதன் பாண்டி ஏதன் பாண்டி ராம 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 ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு. படுத்திருக்காரு கேட்கரும்பா. கேட்கரும்பா. அவர்தான் அப்துல் கலாம். பள்ளி சொல்லும் தம்பி உங்களத்தை பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தந்தை போல இருந்தவாரா. அவர் அப்படி இருந்தார். பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தந்தை போல இருந்தவர். கல்வி வளம் தந்தாரையா. இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. கமான் ப்ரோ. தென்பாண்டி ராமேஸ்வரம் இங்க தெய்வ சுடர் அப்துல் கலாம். பின் மீது மனத்தில மனத்திலே கனைய வீணா கனைய வினா மண் மீது மண் மீது புகழ்ந்து வீணா. புகழ்ந்துவினா. மனத்தில கோடி நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஆமாத்தியாரு இந்த மண்ணிலே சாதித்த நம்ம பாட்டைங்களும் இருக்காங்க. வானத்தில கனையே வீணா தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா. வானத்திலே கனையே வினா தமிழக மண் மீது அலை தூவினா. உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கண்ணா. தென்பாண்டி தென்பாண்டி ராம 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 ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு. படுத்திருக்காரு கேட்கரும்பா. கரும்பா. அவர்தான் அப்துல் கலாம். நல்வாக்கு நீ கூறையா. நாம் கலாம் அவரை பார்த்துவாரே. ஏனல் வாழ்க்கை நீ கூறையா நாம் கலாம் அவனை பார்த்து வரேன். எவகனே நாயகனே நாங்க எப்பத்தானே பார்க்க போறோம். ஏவுகணை நாயகனே நாங்க எப்பத்தானே பார்க்க போறோம். என் நல்வாக்கு நீ கூறையா. நான் கலாம் அவரை பார்த்து வாரேன். அப்துல் கலாம் பாட்டுக்கு குத்தாட்டம் போட்டாங்க. வரேன் இங்க எப்படி படிக்க போறாங்க? இந்த உலகத்திலே கிடைக்காத மிகப்பெரிய சாதித்த முன்னோர்கள் முப்பாட்டங்கள் வாழ்ந்த நாடு இந்த தமிழ்நாடு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாதனை. தம்பி பல்லக்கிக்கிட்டு அறையுவேன் சாதித்தார் என்று இடியப்பம். ஆனா அப்துல் கலாம் ஐயா நல்ல மனிதர். முதலே இறந்து விட்டார். இப்ப இருந்தாருன்னா இவங்களே கொண்டிருப்பாங்க.
இடியப்பம் பருத்திப்பால் ஏங்கன்னு இருப்பாங்க, எழுதி செத்து போயிருப்பான். அவரை போல ஒரு மனிதனை பார்க்க முடியுமா? சொத்துக்கள் இல்லை, பெண்களை பூரா சாமியாக நினைத்தார். நாடே நாடே என்னுடைய வாழ்க்கை என்று சொன்னார். இந்திய மாநிலத்தில் உள்ள மக்கள் எல்லாம் மறக்கலாம் ஏவுகண நாயகனை. ஆனால் இந்த உலக உள்ளவரை என் தமிழர்கள் மட்டும் மறக்க மாட்டார்கள். பெருமை சேர்த்த வீர தமிழன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். தம்பி நீங்க எந்திரிங்க, கொஞ்சம் எந்திரிங்க. அப்துல் கலாம் ஐயா என்ன செஞ்சார் தெரியாது. தெரியாதுன்னு சொல்றதுக்கு பள்ளிக்கூடம் போற, வீட்டிலேயே மூடிட்டு படு. இதுவே இன்னைக்கு ரிலீஸ் ஆன படத்து பேரை சொல்லு, எல்லாரும் சொல்லுவாங்க. ராக்கெட் கிடையாது, புசுவானா அவர் கம்பெனி தான். புசுவானா, கிணத்து வடி, இஞ்சி மரப்பான் எல்லாம் அவர் கம்பெனி தான். ராக்கெட்டு விட்டார். சீனி வெடி கிடையாது தம்பி, கம்பி மத்தாப்பு அருமை. மேடம் இந்த கூட்டத்தில் உட்காந்துருக்கேன் மேடம், உங்கள் பையன் இங்கே இருக்கானா? அருமையாக பேசுகிறான், என்னையும் கோத்தாங்கம்மா சொல்கிறான். அதான் நல்லா சொல்கிறான். அப்துல் கலாம் ஐயா கம்பி மத்தாப்பு சொல்கிறான். அப்படி பிள்ளை நல்லா வளர்த்துருக்க புவனேஸ்வரி, நக்குன மாதிரி வளர்த்துருக்க. இருப்பா, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் பெரியாஸ்பத்திரியில் பிறக்க வரை. அதில் சில பேர் சொல்லுவாங்க மண்ணில் பிறக்கலை, எங்கே மண்ணில் திடீர்னு விழுகுதா பெரிய ஆட்டுக்குட்டியா? எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் பெரியாஸ்பத்திரியில் பிறக்கவர்கள். நல்ல ரேட்லேயே தீய ரேட்லேயே ஆப்ரேஷன் பண்ணுவது பிரைவேட்லேயே. இதெல்லாம் புதுசு புதுசாக உருவாக்கிட்டே இருப்பேன். பெற்ற தாய்க்குத்தான் தெரியும் அவங்க எப்படி பாருப்பா. பெத்த தாய்க்குத்தான் தெரியும் பிள்ளை பத்த கஷ்டம். என் தாய்மார்கள்லாம் ஆம்பளைய ஊரா எல்லா சாமியும் கும்பிட்டுக்காங்கப்பா, நல்ல வேலை இந்த பிறவியில் நம்ம பொம்பளையா பிறக்கலைன்னு. பெண்ணா பிறக்கிறது அவ்வளோ சித்திரவதை. வயிற்றுல பிள்ளை இருக்கும் போதே பின்னாடி ஓட்டு நோண்டிக்கிட்டு இருக்கேன். செஞ்சிருப்பேன் போலடாவே. கல்யாணம் ஒரே ஒரு தார்பாய் மேல 4 கீத்து கொட்டாங்க, தாலியை கட்டினாங்க. 17 பிள்ளை வரைக்கும் திஸ் அவார்டு வாங்குறதுக்காக பார்த்தாங்க என் பாட்டமார்கள். நேரில் பார்க்க நினச்சிக்கலாம். ரொம்ப நன்றி. இப்போ இந்த பொன்னாடிக்கும் பதிலாக காசை கொடுத்துட்டா நல்லா இருக்கு. இதை வச்சு என்ன பண்ண, அன்பாளையத்தில் உள்ள முதியோர் கூட கட்டி குளிக்க முடியாது, மசுரை போட்டு சிக்கிக்கிறேன். எங்க சித்தப்பாதேன் புடி துண்டை பூரா ஆட்டையை போட்டுருவேன். அவன் அப்படியே பெரிய மயிறு மாதிரி கார் டயருக்குள்ள வைப்பேன். அம்பளிப்பு வழங்கி எனக்கு பொன்னாடியை போத்த சித்தப்பா அவர்களுக்கு நன்றி. அவ்வளோதான். அது உனக்கு பெரியப்பா கடவை அந்துவோம். சித்தப்பான விடு, நாங்கள் 2 ஒரே ஜாமி கும்புறாள். போன வட்டம் சித்தத்தில் அன்னைக்கு செவரொட்டி அடிச்சுக்கிட்டான். ஏன் செவரொட்டி? அருமையான கொஸ்டின். பின்றாங்க இந்த பயலும் நல்லா பண்ணுறாங்க. என் சிசியை 2 பேர் வந்து எனி டைம் அப்படியே தீ குளிச்சது மாதிரியே இருப்பாங்க. செவரொட்டி என்பது இல்லை தம்பி. கொஞ்சம் இப்படி வரீங்களா, 2 அடி அடிக்கிறேன். இருங்க, என் தம்பி சொல்ற மாதிரி வச்சுக்கிறேன். செவத்தில் ஒட்டி வைக்கிறதுனால செவரொட்டி. செவரே இல்லாமல் காட்டுக்குள்ளே ஒழிக்கிறாங்களா, இங்கே வெதரில் ஒட்டுவானா, அவனை கூப்பிட்றான். ஏய் இப்போ தாப்பா எனக்கு ஒரு ஜோக்கு ஞாபகம் வருது. எங்கள் ஊரில் நடந்தது பாண்டி. முருகா உனக்கே தெரியாது, அண்ணன் இன்னைக்கு தான் சொல்ல போகிறேன். ஆடு உரிச்சுக்கிட்டு கீழே தொங்க போட்டு உரிச்சவே தூக்கி கட்டிக்கிட்டு சட்டி ஓடலை. இங்கிட்டு ஒருத்தன் கத்தி தீட்ட போனவன் கிரிச்சு கிரிச்சுன்னு தீட்டிட்டு வந்து இவன் குனிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இது ஆட்டு விழுக்கு நினச்சி இவன் கொட்டையாச்சு. ஜோக்கு ரீச் ஆகும் நினச்சி ரீச் ஆயிடுச்சு. இனிமேல் ஆடு வைக்கிற எல்லாருமே 3 டவுசர் ஓட்டுக்கிறேன். எல்லாமே நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த உணவு சமைக்கிற சமையல் மாஸ்டர் இருக்கீங்களா? உண்மையிலேயே அது அன்னதானம், பிறருக்கு சாப்பாடு செஞ்சு போடுறது மிகப்பெரிய ஒரு கலை, ஒரு புண்ணியம், கைதட்டலாம். ஆனால் அதே மாதிரி தீய பழக்கத்தை அங்கே போய் செஞ்சுக்கிட்டு நீங்கள் சமைக்கக்கூடாது.
12,000 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்தந்தண்டி கறி குழம்ப கிண்டிக்கிட்டே அங்கே கணேஷ் பேல ஓடுவாங்க. மாஸ்டர்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா சின்ன பிள்ளைய பெரியவங்க எல்லாரும் சாப்பிட்ற பொருளில் போய் அப்படி தீமையெல்லாம் செய்யக்கூடாது. இப்படி கிண்டிக்கிட்டே அங்கே போய் புயலையை கொடிக்கிட்டு ஊன்னு வச்சு வாணி அதில் விடிஞ்சிடும். வடிஞ்சோடனே அந்த சமையல் பண்ணுற பொம்பளை என்ன நெய் ஊற்றுனீங்களா கிண்டி அதை இலையில் ஊற்றினோடனே தண்ணியில் போட்டேன். ப்ரோ சமையல் சூப்பர் ப்ரோ. ஆனால் ஒரு மாதிரி ஒரு வாடை வந்துச்சுன்றியா இவன் மாப்பேன் மாஸ்டர் கணேஷ் பிள்ளை கண்டுபிடிச்சாங்களா இல்லை ஒரு வாடை வந்துச்சு. அந்த வாடை என்னமோ வந்துச்சு. நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு போய் பேண்ட் விட்டு போயிட்டேன். இதுலேருந்து என்ன சொல்கிறேன், மனைவிகளை கண்கலங்க விட்டுறாதீங்க. தாய்மார்கள் அதுக்கு நினைக்குதுங்க நீ போறையா உன்னை விளக்க மாட்டே அடிக்க வேடா நித்தனத்தன் தண்ணியை போட்டு புழக்க போடுறாங்க இவங்க. ஏன் தண்ணி அடிக்கிறேன் ஆம்பளை தம்பி, நீங்கள்லாம் படிச்சுட்டு பெரிய ஆள் ஆகணும். நான் ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன். பூரா நிற்கிற ஆளு பூரா என்ன உங்களுக்கு என்ன உங்கள் வீட்டு கிளிக்கிறியா எடுத்து பேசிக்கிட்டு இருந்தால் படிக்கிற வேலையை பாருங்கப்பா. ஆம்பளை பூரா ஏன் போதை அடிக்கிறாங்கன்னா சரக்கு அடிக்கிறாங்கன்னா போதை ஏறவான். அதுலேயும் நான் தான் சொல்லிவிட்டேன். குடிக்கிற ஆளு பூரா டாக்டர் ஆகிட்டேன். நல்லா கவனிச்சு பாருங்க. அது கிடையாது. அன்னைக்கு அப்படித்தான் ஒரு ஆள் வேமா ஓடியாந்த என்னன்னு தெரியல ஒன்றுக்கு இருக்கும்போது எரியுது. எரியக்கூடாது. 3 பேர் அடி அடினேன். 3 பேர் அடித்தோடனே 3 கிலோமீட்டருக்கு ஒன்றுக்கு போக முடியும். கடைசியில் ஒன்றுக்கு போல அடைச்சிக்கிச்சு முண்டை வெள்ளரிக்காய் உள்ளதுன்னு விட்டேன். என்ன சொன்னாலும் கைதட்டுறியன் தெய்வம். நீ எங்கே இருக்க? வாங்க சிங்கம் வாங்க சிங்கம். சரி குமரவேல் மொபைல்ஸ் சானார்பட்டி NPK பயலுகடா பாண்டி பிரகாஷ் KP சுகாஸ் சார்பாக 501 அந்த டைம் கொடுங்க. பாம்பே ஆர்வர்ஸ் கோபால்பட்டி பாம்பே பயலுகடா 1001 நன்றி 500. சரி 3 பேர் 1500 ரூபா. நீங்கள் சும்மா டிப்ஸு. ஓகே ரொம்ப தூரத்தில் ரொம்ப நன்றி தங்கம். போயிட்டு வாங்க கள்ளிச்சேரி போயிட்டு வாங்க. 4 வீடு தான் எடுத்துக்கங்க. இந்த விசிங் கடை வச்சிருங்க. கிரிச்சு வாழ்த்துக்கள் தம்பி. சூப்பர் சூப்பர். ரொம்ப தூரத்துலேருந்து வந்து கோபால்பட்டின்னு எழுதி கொடுத்துட்டு ரொம்ப தூரமா திண்டுக்கல் கோபால்பட்டியா? அப்போ இதாப்பா கோபால்பட்டி ரொம்ப தூரத்தில் இருந்து ஒரு நாய வேணாமா? சானார்பட்டி ரொம்ப தூரமா? நமக்கு என்ன தெரியும். ஒரு சாங் பாடுவோம். சுதியை சேர்த்துக்கிட்டு இருக்கேன். குடியாரனை பற்றி பாடுவோமா ஜாமியை பற்றி பாடுவோமா? வேணா மது பழக்கம் வேணா உழைக்கிற தமிழனுக்கு மது பழக்கம். இந்த பிறவியோட இனி பிறவி கிடையாது. 7 பிறவின்னு சொல்ற ஆளு சொல்லிக்கிட்டு இருந்தா குப்புற படுக்க போட்டு ஒரே மிதி அமைச்சிரு. பிறவி என்பது ஒரு தடவை. அந்த பிறவியில இன்னாருமைய இந்த ஊர்ல இப்படி வாழ்ந்து சென்றான்னு பேரெடுக்கணும். குடிக்கும் போது சுகமா இருக்கும். குடிச்சு குடிச்சு குடல் வந்து ஆஸ்பத்திரியில படுத்து கிடந்தா உன் குடும்பத்துக்கு நீயே சுமையா இருக்கும். வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம். வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம். வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. மாச மனைவி உள்ள தெருவில் வாடுமே. மாச மனைவி உள்ள தெருவில் வாடுமே.
போச்சு வாங்கி தந்தியா சட்டை கிழிஞ்சு போச்சு வாங்கி தந்தியா பட சாராய குடி போதையத்தான் நீ மறந்தாயா பட டால்மார்கிட குடியத்தான் நீ மறந்தாயா நமக்கு வேணாம் அது பழக்கம் வேணாம் உன்னை குடி பழக்கம் ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம் நீ 150 சேர்த்து வச்சு கோற்று வாங்குற 150 சேர்த்து வச்சு கோற்று வாங்கு நமக்கு வேணாம் அது பழக்கம் வேணாம் உன்னை குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே நம்ம ஆசையா கட்டின மனைவி நமக்கு பிறந்த புள்ள நம்மள பெத்தவங்க எல்லாரும் தமிழ்நாட்டுல பல குடும்பம் தற்கொலை சொல்லி பிறவைய முடிச்சுட்டு போகுது அண்ணன் தம்பிகளா குடிக்கிற வர்க்கம் எல்லாத்துக்கும் நான் பணிவான வேண்டுவோம் குடிச்சாலும் பூரா நிறுத்திக்கிட்டீங்கன்னா நல்லது இன்னைக்கு வர்ற சரக்கு பூரா விதத்தோட மோசமானது ஒரு உள்ள கைதட்டல் அதுல இருந்து தெரியுது பூரா நினைப்பேன் என்ன கரத்திலும் பொன்னல குடியே மதிமரியா குறியே திண்டுக்கல் மாவட்டம் டி பாரபட்டி கிராமத்திலே மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் புதிய மன்றம் கட்டிட திறப்பு விழாவை முன்னிட்டு இந்நாடகம் நடைபெறும். இந்நாடகத்தை பிரார்த்தனை நாடகமாக வைத்திருக்கின்ற குடும்பத்தார்கள் பி சந்திரசேகரன், பிகாம் சிஏ, பி ராஜா, ஆதவா மகாள் மற்றும் ஆதவா இட்லி தோசை மாவு, இந்த குடும்பத்தார்கள் தான் இந்த நாடகத்தை வைத்திருக்கிறார். கைதட்டு கொடுக்கலாம். அவர்கள் என்றால் நான் வந்திருக்க மாட்டேன், என் கலை சார்ந்த உறவுகளும் வந்திருக்க மாட்டாங்க, இத்தனை அண்ணன் தம்பி எல்லாருமே வந்திருக்க மாட்டாங்க. அண்ணே ரொம்ப நன்றி அண்ணே. தொடர்ந்து இந்த நாடகம் என்ன நாடகம்? எம்எஸ் அபி சவுண்ட் அண்ட் லைட் வேடசந்தூர் மாத்தினிப்பட்டி உறவுகள் சார்பாக ரூபாய் 201. ஏன்னா நடிகர் நோட்டீஸில் அடிக்காமல் இதில் எழுதி வச்சிருந்தேன். தமிழகத்திலே தலை சிறந்த நடிகர்களுக்கு பங்கு பெறும் மகமாயி என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் நடைபெறும். கலை சுடர், கலை புயல் எம்பி சின்னதுரை அவர்கள் சிவன் மற்றும் பயமறுத்தும் பெரிய கருப்பாக நடிக்க காத்துக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து என் அன்பு சகோதரி வினிதா அவர்கள் ஆரம்ப தோற்றம் தெலுங்காயி பின் ஆக்ரோஷ உருவெடுத்து மகமாயாக நடிக்க காத்துக் கொண்டார். அண்ணன் கூப்பிட்டு விட்டார். நான் எப்படி வருவது என்று துடிதுடிக்க ஓடிக்கொண்டிருக்கிறார். யார் என்றால் சின்ன கருப்பாக தோற்றமளிக்கக்கூடிய அன்பு சகோதரன் கலை வேங்கை என்று பட்டம் பெற்ற KP கார்த்தி அவர்கள் ஆரம்ப வேஷம் கோட்டை பெருமாள். அதற்காக அழகமலையான் கூப்பிடுகிறான் என்று கொல்லிமலையிலிருந்து ஓடுகிறான். சின்ன கருப்பாக நடிக்க காத்துக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து 2 கருப்பு வந்துருச்சு. நம்ம ஊர் எல்லையில் இருக்க எல்லை கருப்பாக நடிக்கக்கூடிய அன்பு உள்ளம் கன்னிச்சாமி அவர்கள் எல்லை கருப்பாக நடிக்க காத்துக் கொண்டார். சானார்பட்டி MKR மன்றம் சார்பாக கொடூரமாக கூழு பயலுகடா கூழு பயலுக ரூபாய் 501. கம்மாக்கார உரத்தில் கண்ணாத்தா கண்டிப்பாக பாடுறேன். ஒரு சின்ன விஷயம் அந்த மேடையில் நான் சொல்கிறேன். வணக்கண்டா உள்ள அப்படி சொன்னவன் பாண்டா இல்லை, அவன் தான் பாண்டா தான் இழுத்து விட்டு அவன் பாட்டுக்கு இருட்டுக்குள்ளே படுத்துக்கிட்டேன் கொசுக்கடியில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது நான். ஆனால் அவனை மாதிரிலாம் பேச முடியாது. வணக்கண்டா உள்ள சாவ கறி பயலுகடா வெளியே இருந்துக்கிட்டே வெடியை போட்டேன். வணக்கண்டா சீமக்கருவை விட்ட பயலுகடா அப்பொன்னும் இப்பொன்னும் காலை கழுவணும்ட்டே அதுக்கு 5000 பேர் லைக் போட்டு விடுவாங்க. ஏங்கன்னு நான் சொல்லலை, வீங்க
இங்கேயும் வந்து தொலைச்சிட்டான்டா இவன். நாடகத்தை கருத்து புரியும் அந்த பையன். நிறைய ஊர்களில் கெடுத்துருக்கான் இந்த பையன். விழா கமிட்டி அவன் அங்கிட்டு போக சொல்றது நல்லது. இந்த பையன் தான் நெசமாத்தேன். இந்த 2 பேரும் சேர்ந்தான் ஏமையும் காலையும் தூதேன் கெடுத்துருவாங்க. ஏங்க அவன் சொன்ன மாதிரி ஏங்கன்னு சொன்னது கூமாப்பட்டி தகப்பான். அவன் ஒரே இல்லுதான் எழுத்தேன் ஏங்கண்டேன். அங்கே போய் ஒரு பிள்ளைய வேங்க வச்சுட்டேன். சீத்தமிழில் போய் அந்த பிள்ளைய ஊரில் ஓட்டு மண்ணில் விரட்டுறான், பிணைறான், கீரிலாம் விடுறான். ஆனால் எனக்கு வர்ற டான்ஸை பாரு சாந்தி மும்பிட்டு காணுதேன். வெளியே வந்தவனே மாடு இடலாம் அத்துட்டு போயிடும். ஏன்னா அது சின்ன புத்துரு, ஆனால் அறிவில் சூப்பர். மும்பிட்டுக்கான பொம்பளை அத்தை தண்டி ஆம்பளை போட்டு அடிக்கிறான்னு அவள் பெரிய ஆள் தானே. பழனி இஸ் அ டேஞ்சர். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது பாசத்துக்குரிய அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டிக்கும் கல்குறிச்சிக்கும் எதுக்கு போனேன்? காரியாவட்டிக்கும் கல்குறிச்சிக்கு இடையே உள்ள வகுனாகுண்டு மண்ணின் மைந்தன் என் அன்பு தம்பி கருப்பசாமி அவர்கள் ஆறுமுனிய பின்பாடல. கருப்பு அம்மா அண்ணா சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா, தங்கம் கொண்ட பூமி பூமி என்ன தாங்கி கொண்ட சாமி சாமி, பித்தவள மறந்தா அவ சித்தவனே தாண்டா, அந்த உத்தமிய நினைச்சா அவ உத்தமனி தாண்டா. என் தாயினும் கோவிலை காக்க மறந்திட்ட பாவியடி கிளியே, என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவியடி கிளியே, என்னை தொட்டாலும் பார்த்தாலும் தோஷமடி கிளியே, எனக்கேலேலு ஜென்மத்துக்கும் மோட்சமில்லை கிளியே, என் தாயினும் கோவிலை காக்க மறந்திட்ட பாவியடி கிளியே, என் வாயும் வயிறை போற்றி வளர்த்திட்ட பாவியடி கிளியே, என்னை தொட்டாலும் பார்த்தாலும் தோஷமடி கிளியே, எனக்கேலேலு ஜென்மத்துக்கும் மோட்சமில்லை கிளியே, என் தாயினும் கோவிலை காக்க மறந்திட்ட பாவியடி கிளியே, என் வாயும் வயிறை போற்றி வளர்த்திட்ட பாவியடி கிளியே. புத்திமதி சொல்லையிலே தட்டி சென்ற பாவியடி, விட்டு விட்டு போன பின்னே போகுது என் ஆவியடி, புத்திமதி சொல்லையிலே தட்டி சென்ற பாவியடி, விட்டு விட்டு போன பின்னே வேகுது என் ஆவியடி, நோயாளி நாம் படுத்தா நோம்பிருக்கும் மாதா, திமோண்டு தீர்த்திடுமோ உள் கணக்கு ஆத்தா, பெத்தமனோ என்னவென்று தோணலையே, போகையிலே சொல்லிவிட்டு போகலையே, என்னை ஆற்றிடவும் தோற்றிடவும் அன்னை போல யாரு, இன்னாயினும் கோவிலை காக்க மறந்திட்ட பாவியடி கிளியே, வாயும் வயிறை போற்றி வளர்த்திட்ட பாவியடி கிளியே, என்னை தொட்டாலும் பார்த்தாலும் தோஷமடி கிளியே, எனக்கேலேலு ஜென்மத்துக்கும் மோட்சமில்லை கிளியே. தன் வயிற பட்டினி போட்டு என் உயிர வளர்த்தவளே, தன்னந்தனியாக வந்து என்ன கர சேர்த்தவளே, ஓடோடி ஓடி வந்தேன் நானெல்லாம் யாரோ, பெத்தமனோ என்னவென்று தோணலையே, போகையிலே சொல்லிவிட்டு போகலையே, என்னை ஆட்டிடவும் போற்றிடவும் அன்னை போல யாரு, தாயினும்
கோவிலை காக்க மறந்திட்ட பாவி அடிக்கிலே வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவி அடிக்கிலே என் தொட்டாலும் பாட்டாலும் தோஷம் அடிக்கிலே என கேளேழு ஜென்மத்துக்கும் மோட்சம் இழைக்கிலே என் தாயினும் கோவிலை காக்க மறந்திட்ட பாவி அடிக்கிலே என் மாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவி அடிக்கிலே. சூப்பர், கைதட்டு விடலாம். பெத்ததாயும் பாடல் அருமை ப்ரோ. பேசுங்கண்ணே. ஹலோ. டி பாறைப்பட்டியில் அமைக்கப்பட்டிருந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் கட்டிட திறப்பு விழாவினை முன்னிட்டு இந்த அருமையான நாடகத்தினை உபயமளித்த அன்பு உள்ளம் பாசத்தின் அடிமை அன்பு அண்ணன் வி சந்திரசேகரன் பிகாம் சிஏ அவர்கள் மற்றும் வி ராஜா டிஹெச்எம் ஆதவா மஹால் மற்றும் ஆதவா இட்லி தோசை அவர்கள் சார்பாகவும் இந்த கட்டிட பணிக்காக அனைத்து உபயதாரர்கள் சார்பாகவும் பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. மருதமுத்து பொன்வாசுகி நாட்ராயன் சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கு பொன்னாடை ஓத்து கௌரவப்படுத்துகிறார்கள். அன்னை வாங்க. முத்துப்பாண்டி கல்பனா மந்தநாயக்கம்பட்டி வேலன் ஆடியோஸ் உரிமையாளருக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். கேகேவி உதயசூரியன் கலா வேலன் டிரான்ஸ்போர்ட் மந்தநாயக்கம்பட்டி உறவுகளுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். கோபால்பட்டி தனலட்சுமி நகைக்கடை பாலு அண்ணனுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். கணேசன் ஜேஜிபி சாமிநாதபுரம் கதிரவன் விமலா தேவி வேலன் டிரான்ஸ்போர்ட் மந்தநாயக்கம்பட்டி உறவுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துறார். இவர் யாரு? கதிரவன் இந்த அண்ணே. கணேச அண்ணன் ஜேஜிபி சாமிநாதபுரம். ஜேஜிபி எங்க நிக்குது? ஒரு ரவுண்ட் இதில் அடிக்க முடியுமா? அடிச்சுட்டே வச்சிருக்கேன். முத்துப்பாண்டி கல்பனா மந்தநாயக்கம்பட்டி வேலன் ஆடியோஸ் எங்க அண்ணனுக்கு சொந்தக்காரங்களா இருக்கணும். நகைக்கடை தனலட்சுமி தனலட்சுமி தான் எழுதிருக்கீங்க. சரி, தனலட்சுமின்னு ஒன்று வந்தாத்தே மகாலட்சுமின்னு ஒன்று. எல்லாமே லட்சுமி தான். இன்ஸ்ட்ருமெண்டா இங்கே பலவாத்தியம் செய்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி வக்கனா குண்டு ஆறுமணி சக்கரவர்த்தி கருப்பு 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 அவர்களுக்கு முன்னாடி ஓத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே மிருதங்க கொண்டிருக்கும் பாண்டியன்னா கொக்கா கொக்கா பாண்டியன் சூப்பரியா அடி என் தம்பி பிரிக்கிறான்டா. பலவாத்தியம் கொண்டிருக்கும் மணிவேல் தம்பி அகர ஆறுமுகம் சிசியம் முகரைய பாரு சதீஷ் அவர்களுக்கு பொன்னாடை போத்து. யூடியூப் சேனல் அன்பு தம்பி காடமங்கலம் ராமநாதபுரம் மாவட்டம் காடமங்கலம். அவன் பேர் என்ன? ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் மண்ணின் மைந்தன். அந்த பேரத்தை என் தம்பி சம்பாரிச்சிருக்கேன். வாழ்த்துக்கு. அப்படி ஒரு பேர் சொல்ற அளவுக்கு ஒரு ஊர்ல ஒருத்தர் வாழணும். அவன் தான் என் தம்பி முருகன். அதனைத் தொடர்ந்து இந்த பேர் தெரியாது எல்லாத்துக்கும். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமுள்ள குறிவனந்த மண்ணின் மைந்தன். அவன் கண்டில தங்க பாண்டி. இவன் ஏன் பையன் பாண்டி. பாண்டிக்கு பொன்னாடை பார்த்து கௌரவப்படுத்துறார்கள். அதனைத் தொடர்ந்து செந்துரை என் அன்பு தம்பி ராஜா வாங்க. பேர் டக்குன்னு வரலையாடா. 77 ஸ்டாண்டா போட்டா என் வேண்டா தெரியும். என் தம்பி அங்கிருந்து உங்க முதுகு எடுக்கிறேன் போறாமே. உன் பேர் என்னப்பா? பாரதி கண்ணன். கேமரா கேமரா ஆக்சன். ராஜா யூடியூப் சேனல் என் சகோதரனுக்கு பொன்னாடை போட்டு. அவனு ராஜா தான். பெரிய ராஜா சின்ன ராஜா. தம்பி அதெல்லாம் பேசக்கூடாது. அகராதி தான். உள்ள இருக்கவங்களுக்கு அப்புறம் போடுங்க. இப்போ போகக்கூடாது, பயந்துருவாங்க.
பொன்னாடியை போத்தி கௌரவப்படுத்திய மறக்க முடியாத வி சந்திரசேகரன், பிகாம், வி ராஜா, ஆதவா மகள் மற்றும் ஆதவா இட்லி தோசை மாவு அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி நன்றி. ஆனந்த் பூக்கடை அதிகாரி பட்டி 101 ரொம்ப நன்றி. போட்டோ எடுத்துக்கங்கண்ணே. கேமரா சார், நீ மயனை விளங்க போய் மயன்ட்டேன் சார். எங்க அண்ணன் தான் மூத்தது. அது எதில் விட்டேன்? வாயில கொஞ்சம் மண்டி ஓடுங்க. மிருதங்க சக்கரவர்த்தி. உண்மையிலேயே என் தம்பி பாண்டியனை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பாண்டியன் மிருதங்க வாசிக்கும் போது இங்க இருக்க உறவுகள்லாம் பார்த்தேன், அப்படி தலையை ஆட்டுறதெல்லாம் சூப்பர். மிருதங்க சூப்பர், அருமை அருமை. என் அன்பு தம்பி பாண்டியன் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார். அடிதங்கா தங்கம் சூப்பர்யா. இவ்வளவு தூரத்துக்கு அறிவு சார்ந்து ஒரு மிருதங்க சக்கரவர்த்தி வாசிக்கிறார் என்றால் வாத்தியார் கண்டிப்பாக பெரிய ஞானஸ்தானத்தான் இருக்கும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தங்கம். என் தம்பியை தினமும் சந்திச்சா கூட சந்தோஷமா தான் இருக்கும்.
அவன் அடிப்புல இறங்கிட்டான். அங்கிட்டு வாத்தியார் ஆயிட்டான். இது என்ன பண்ண போதும்ன்ட்டு நீர்மலை அடிப்பானே. என் தம்பி தான் சின்னவன். பலவா தம்பி அடிக்கிற அடியில் அவன் நீர் வந்துடணும். ஆனால் எங்கே அடிக்கிறானா அங்கே அடிச்சதுன்ட்டேன் வீட்லேயே. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி அதெல்லாம் அகராதி மயிர பலவாத்திய மாஸ்டர். அவன் கரெக்டாக உண்மையிலே நல்லவன். இன்னும் இருந்தால் நம்மளை தள்ளி விட்டுருவாங்க அடுத்த சாமி ஆடத்துக்குன்னு. அவன் கிளம்பிட்டே நல்லவன் கிளம்பிட்டேன். இவங்க 4 பேர் அப்படியே. ஆனே போட்டோ எடுக்க தானே வந்த. ரெட்டியார் சத்திரம் வைரமணி ஐயாவு பிபி சார்பாக 101 ஒரு போட்டா. எந்த கோயிலுக்கு மாலை இருக்கு? விநாயகர் படமா இருக்கு. ஐயப்பனுக்கா? பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி அன்பு தம்பி மணிவேல் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார். அடிச்சு விடுப்பா. போதும்ப்பா, வீடியோ காலில் பேசு போதும். கன்னியாபுரம் சங்க தலைவர். எதுக்கு தலைவர்னே தெரியலையப்பா. சங்க தலைவர் எங்கள் பெரிய சார்பாக பொன்னாடி ஊற்றி 201 கொடுத்துருக்காரு. அதான் எங்கள் அப்பங்கிட்ட நான் வாங்கின சொத்தே இந்த அன்பு தான்டா. வாப்பா, என்ன பேண்ட்டுக்குள்ளே ஓத மாதிரி எனக்கு. என் அன்பு தம்பி சதீஷ் என் படித்த படிப்புக்கு எங்கிட்டாவது போயிருக்கலாம். எங்கிட்டும் போக மாட்டேன்ட்டேன். தலையில் அடிச்சு இங்கே அந்த கப்ளிங் வாடகைக்கு தர்றேன். வாடா. என் தம்பி சதீஷ் அவர்கள் சீன் தாளம் போடுப்பா. என் தலையில் கள்ளத்துக்கு போடு. நீங்கள் யாரும் தலையிடாதீங்க. இப்போ மாட்டிக்கிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு. தண்ணியில என்ன போல என்ன கொல எழுத்து மயிர் மாதிரி பண்ணக்கூடாது. தேங்காயை தடவிக்கிட்டு அறையுவேன். பாட்டு தாண்டா. தண்ணியில என்ன போல தாமரையும் நீரும் போல ஒன்னாந்தேதி சம்பளம் ஒட்டல. தல்ல என் ஜாதகத்தில் ஒரு குலவனம்னு குருசாமி ஜோசியர் சொன்னார். பாட்டு தாண்டா. வேற பாட்டு பாருங்க. அள்ளல் படும் ஜிக்காலியே இல்ல ஏலே நொப்பம் தாளம் போடுறானா இல்ல இல்லன்னு எதிர்த்து பேசாரா. அது எப்படி போடணும் தெரியல. கிண்ணா 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 கிண்ணா. இப்ப நீங்க சொன்ன மாதிரியே போடணும். கிண்ணா கிண்ணான்னு. சரி. நான் ஒன்ன நினைச்சேன், நீ என்ன நினைச்ச. இதை ஏய் விட்டு ஏற அந்த 3 விதத்தில். இங்கே வாங்கடா, கொஞ்சம் குனிங்க, 2 அடி அடிச்சுக்கிறேன் தம்பி. அப்புறம் காலையில் ரொம்ப ஒரு அளவு இதாடா விளையாடாதா, கரெக்டாக போடுறா. நேத்து ஒருத்தர பார்த்தோம். பார்த்துன்னு தான் பண்ணோம். ஏலே தாளம் கூட சொல்லுங்கடா. இந்த டைலாக் எல்லாம் எவன்டா சொல்லி கொடுத்தியா? ஓவரா பண்றாடா என்னையோட. வாடா கீழே போட்டுட்டா தம்பி சதீஷ். மூக்க சிந்தி விட்டுக்கிட்டு கம்ப கொடுத்துட்டு அறையுவேன். சரி இப்போ பாடுங்க. காதலுக்கு 4 கண்கள். நீ ஒரு மயிரும் போடுங்க வேணா போ. ஒன்னேட்டு எங்களுக்கு சம்பளம் கிடையாதாடா. பால கவுண்டன் எஸ் பாண்டி
உங்கள் வெளியே சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். உங்கள் அன்பு பூல் பாண்டி அன்பு உள்ளதுக்கு அப்படி எழுதிருக்கு. 201 நன்றினே. சாமியை கூப்பிட போகிறேன். கோயி அவர்கள் அரக்கன் மற்றும் பல வேடங்கள் நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். என்னுடைய அன்பு மாணவர்கள் 2 பேர் இந்த மேடைக்கு. நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி. சிறு வயதிலிருந்து நான் தூக்கி வளர்த்து ஊட்டி வளர்த்த ஒரு செல்ல பிள்ளை. காரியாபட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் என்னுடைய மாணவன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து என்னுடைய அன்பு மாணவன் பரத்குமார் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆடலரசி, அபிநய சுந்தரி, 3 அடி உயரம் கொண்ட ஒரு மூஞ்சூர், ஆனால் பேசுவதில் கெட்டிக்காரி, ஆடுவதிலையும் பாடுவதிலையும் மிக சிறந்த ஒரு நடன மங்கை எனது அன்பு சகோதரி சாந்தி அவர்கள் நாட்டிய தாரகையாக நடிக்க காத்துக்கொண்ட சாந்தி. இவ ஊரோர ஊரடிக்கு தண்ணிக்கு வந்தா ஏன் உடம்பெல்லாம் நச்சுனுதான் முத்தம் முந்தந்தா. இவ ஊரோர ஊரடிக்கு தண்ணிக்கு வந்தா என் உடம்பெல்லாம் நச்சுனுதான் முத்தம் முந்தந்தா. அதை மட்டும் பண்ண முடியல என் பங்காளி ஆசையத்தான் அடக்க முடியல, இந்த ஆசையத்தான் அடக்க முடியல. இவ ஊரோரம் சாந்தி ஊரோரம் ஊரடிக்கு தண்ணிக்கு வந்தா என் உடம்பெல்லாம் நச்சுனுதான் முத்தம் முந்தந்தா. தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்ட போது எங்களை ஸ்ரீ நாட்ராயன் ரேடியோஸ் மணியக்காரம்பட்டி நாட்ராயன் மணியக்காரம்பட்டி நாட்ராயன் வாழ்த்துக்கள். எத்தனை தடவை சொன்னாலும் 10 ரூபா தர மாட்டியே பாட் ப்ரோ. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற 4 தம்பிகளுக்கும் ஒரு கைதட்டு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அவங்க என்ன நினைச்சு உட்காந்துருக்காங்கன்னு தெரியும். சாந்தி வயிறு முதல்வருக்கு போயிருக்கு, புருஷன் கூட கூட்டு வரேன். புருஷன் வந்திருக்கான், அவன் யாரா அவன் இழுத்துட்டு போயிடா. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்து அழகு பார்த்த அன்பு உறவுகளே, என்னைய முத பிள்ளையார் சொல்லி ஓட்டு பாடம் எழுதி கொடுத்த என்னுடைய குருநாதர் பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி ஐயா மாணவன். நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழி. மானாமதிலிருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வலது பக்கம் திரும்பினா 600 வருஷம் உடமறந்தாம் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் இந்த கோமாளி. எங்க அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல நொச்சிகுளம் கிராமத்திலே. எத்தனை பேர் வந்தாலும் பசியை போக்க முடியும், இருக்க இருப்பிடம் கொடுக்க முடியும். MKR அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசியோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர். எத்தனை திரைப்படத்தில் நான் நடித்தாலும் இந்த நாடகத்திலே கோமாளி வேஷம் போட்டு உங்கள் அத்தனை பேரையும் கண் முன்பாக பார்க்கிற இந்த சுகத்துக்கு மேல் எதுவுமே எனக்கு கிடைக்காது. பெத்ததாயுதப்பையும் சொந்த வந்த எங்கள் ஐயா கோடாங்கி எல்லாரும் சேர்ந்து 18ஆம் படிய வாசலில் படிக்கட்டில் துண்டை விரிச்சு அங்கேயே தான் என்னை படுக்க போட்டாங்க சின்ன குழந்தையில். அதில் வச்ச பேர் தான் ராதாகிருஷ்ணன் என் பேர். அந்த பேரெல்லாம் மறந்துட்டாங்க. எங்கள் அண்ணன் தம்பி வச்ச பேர் உலக தமிழர்களை வச்ச பேர் 3 எழுத்துல என் தலையெழுத்தை மாற்றி விட்டு MK. நான் டோனியா 6 அடிச்சானா? M சேர்ந்து சொல்லுவோமா? MK. நான் வாங்குற பேரு, நான் போடுற வேஷம், இந்த பேரு, இந்த கைதட்டு சிரிப்பு எல்லாத்துக்கும் சொந்தக்காரங்க நான் கிடையாது. நான் சும்மா ஒரு கோமாளி. எல்லாமே எங்கள் அண்ணன் தம்பி தான். அதுக்கு இல்லைன்னா நான் கிடையாது. எங்கள் அக்கா தங்கச்சி இல்லைன்னா நான் கிடையாது. நான் ஒரு ஆள் நான் பெரிய நடிகர் பிடுங்கி தள்ளிடுவேன்னு இருட்டுக்குள்ளே வந்து இந்த ஒத்தையில் நின்று பாடிக்கிட்டு இருந்தால் பேயெல்லாம் அடிச்சு என்னைய போயிட்டு வரேன். தெரியும்ல, இப்போ சாமி ஆடும் போது ஏதாவது ஒன்று காணாம போகும்னு தெரியும். சாமி ஆட வரும்போது செல்ல காணாமா. உங்கள் செல்லு தானே தம்பி?
சின்ன செல்லு தானே, போனா போயிட்டு போது விடு. நீ அதை வச்சு என்ன படம் பார்க்க போற? அதுக்கு இவங்கனாலும் படம் பார்ப்பாங்க. இந்த இவனுக்கு வண்டி சாவி காணாமா, இன்னும் யாரா இருக்க என்னப்பா காணா? அன்னைக்கு ஒரு ஆள் இப்படி ஓடியாந்து சாமி அண்ணன் என் பொண்டாட்டியை காணாமட்டான். என்னென்னு போன் அடிச்சு கேட்டா அதுக்கு 18ஆம் படி என் குலசாமியை ஆடிக்கிட்டே ஆட்டோவில் 18ஆம் படி எனக்கு போயிடுச்சு விபதி ஓடுறதுக்கு. யானை கதை. ஒரு யானை நம்ம கோவால் வெட்டி இருக்குல்ல பக்கத்தில், அங்கேயே டெய்லி வாக்கிங் வந்திருக்கு. பால் பொண்ணு கிடையாது, அது பண்ண சாப்பிட மயிர் ஏதோ ஒன்று சாப்பிட. சரி குட்டே சாப்பிட வந்தால் என்ன பிடிச்சி இது பண்ணிடுவியோ, இடியப்பம் சாப்பிட. ஏலே இருங்கடா, கதை சொல்ல வேணாம், கருத்து விடுறேன் சொல்ல மாட்டேன். அதே யானை டொங்காசுக்கு ரசிகர் அதிகமாக இருக்காங்க, அவன் வாயிலேயே தோண்டிடுவாங்க. அந்த யானை அப்படியே டெய்லி வாக்கிங் வந்திருக்கு. அப்போ ஒரு எலி அப்படியே சீரட்டை அடிச்சுக்கிட்டே அந்த யானை கப்ளிங்கை பார்த்துருக்கு. பார்த்துட்டு யானைகிட்ட பக்கத்தில் போய் வெக்கத்தை விட்டு, மிஸ்டர் யானை, நான் ஒரு நாள் உங்களை கிஜா இப்போ யானை சொல்லியிருக்கு, நீ கிஜா பண்ணால் கஜான்னு எல்லோரும் வந்துடுவாங்க, எப்படி இப்போ என்னை பண்ணுவேன் அப்படின்னு. இல்லை நான் எப்படியா ட்ரை பண்ணுறேன், ஓசை பட்டறையில் கொடுத்து லென்த் பண்ணிக்கிறேன். சரி இங்கே வேணாம், பப்ளிக் வேணாம், டிராபிக் ஆகிடும், பக்கத்தில் ஒரு தென்னந்தோப்பு இருக்குது, அங்கே வந்துட்டு யானை சொல்லிடுச்சு. முதல் நாளேந்து எலி ஜிம்முக்கு போய் அம்சம்லாம் ஏற்றிக்கிட்டு தொடையை ஏற்றிட்டு, ஆனால் ஓசை ஏற்ற முடியல, அவ்வளோதான். ஒரு வழியாக அந்த யானை முதுகில் ஏறி காலு கீழே தும்பிச்சங்கைக்கெல்லாம் போய் செக் பண்ணியிருக்க மாட்டேன், கப்ளிங் தெரியல. ஒரு வழியாக பின்னாடி உள்ளே போயிடுச்சு. யானை பட்டாருன்னு ஒரு குசை போட்டோடனே வந்து விழுந்துருச்சு. சட்டார்னு வந்து மயிர் கல்லையும் அடிச்சு போய் பின்னாடி ஓடி போய் யானை பின்னாடி போய் மெதுவாக செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ இந்த யானை தலையில் ஒரு இளநீ விழுந்திருக்கு. இந்த யானை ஓ எலி ரொம்ப ஒலிக்குதா, மெதுவாக செய்வேன். டான்ஸுக்கார சாந்தி புள்ள வெளியவாமா, இளைஞரெல்லாம் ஒன்னத்தான கக்குறாங்கம்மா, சீக்கிரமாமா அவனைய கட்டிட்டியாமா, டான்ஸுக்கார புள்ள வெளியவாமா, இளைஞர பூரா ஒன்ன நினைச்சு கத்துறாங்கம்மா. போயிட்டு வா